குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோமீனம் ராதா. இது ஒரு முக்கியமான பதிவு தாங்க. இந்த ராசிகளுக்கு ஆகாத திதிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்த ராசி எந்த திதியில சூன்யமாகுதோ அந்த அன்னைக்கு சில நல்ல விஷயங்கள், நம்ம நிறைய புது முயற்சிகள் செய்வோம். தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம், அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கலாம். ஆனா நம்மளுடைய ராசி சூன்யத்துல இருக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்தோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது மேச ராசிக்காரர்கள் சஷ்டி திதி அன்னைக்கு புதுவித முயற்சிகள் ஈடுபடுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், ஒரு நிலம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த திதி நல்ல திதியா இருந்தா கூட இவங்களுடைய ராசிக்கு அது சூன்யத்துல இருக்கும் பொழுது அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. மேசராசி சஷ்டி திதி. அடுத்தது ரிஷபராசி சதுர்த்தி திரையோதசி. இந்த 2 திதிகள் இருக்கும் பொழுதும் ரிஷபராசிக்காரர்கள் புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டா வெற்றியை தராது, அல்லது பிறகு அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிதுன ராசிக்கு பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தசி. கடகராசிக்கு சப்தமி. சிம்ம ராசிக்கு திருதியை, சஷ்டி, நவமி, தசமி. கன்னி ராசிக்கு பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தசி. துலா ராசிக்கு பிரதமை, துவாதசி. விருச்சிக ராசிக்கு நவமி, தசமி. தனுசு ராசிக்கு துவிதியை, சப்தமி, ஏகாதசி, சதுர்த்தசி. மகர ராசிக்கு பிரதமை, திருதியை, துவாதசி. கும்ப ராசிக்கு சதுர்த்தி. மீன ராசிக்கு துவிதியை, ஏகாதசி, சதுர்த்தசி. இந்த திதிகள் நடைமுறையில இருக்கும் பொழுது கண்டிப்பாக புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. இல்ல அப்படின்னா அவர்களுக்கு பின்னால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சர்வம் சிவார்ப்பணம்.